அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 30 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. டிஸ்க்ளைமரை படிச்சுக்கிங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். நம்ம காலையில் சொல்லியிருந்தோம், ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 22,549 ஓகேங்களா. அப்போ 540 ஓப்பனுக்கு கீழே நம்மளுக்கு வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு லோ டு ஹை 22,472லேருந்து 22,700 வச்சு நம்மளுக்கு மார்க்கெட்டு ஒரு 200 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக நம்மளுக்கு ஒரு 230 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஆவரேஜாக ஹை டூவில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 15 மினிட்ஸ் கேண்டிலை நம்ம வரைய சொல்லியிருந்தோம். 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு ஹைக்கு எபோ லோக்கு பிலோ அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 15 மினிட்ஸ்க்கு ஹைக்கு எபோ ட்ரேட் ஆகுனாங்க. பட் 22,700க்கு மேலே அவங்களால போக முடியல. அங்கேருந்து அந்த உள்ளார வந்துட்டு திருப்பி 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உள்ளார பிலோ வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் சைடுவேவாக போயிட்டு அதுக்கப்புறமேலு செகண்ட் ஹாஃபில் உடச்சிட்டு நம்மளுக்கு இந்த S2 வந்து 22,374 உடச்சிட்டு அதுக்கு கீழேயும் போயிட்டு திருப்பி அதுக்கு அந்த S2க்கு உள்ளாரியே வந்து க்ளோசிங் ஆகிருக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்போ இந்த இடத்துக்கு வரப்போ உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகினாங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்கள் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது வந்து 22,400 இந்த இடத்துல நம்ம 22,500ல நம்மளுக்கு உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டு இதுக்கு கீழே வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு S2 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். காலையிலேயே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கால் ஆப்ஷன் சைடு கொடுத்துட்டு திருப்பி டவுன் வந்து புட் ஆப்ஷன் சைடு கொடுத்துட்டு இதுக்குள்ளேயே சைடுவே போயிட்டு செகண்ட் ஹாஃபில் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,700 போகிறப்ப மார்க்கெட்டு 22,600க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு 700லேருந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்காங்க. அப்போ இந்த 700 காலன் புட்டை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ 700 காலன் புட்டை லைவ்ல வந்து நம்மளுக்கு ஒரு 125ல அந்த ரேஞ்சில் வந்து நம்மளுக்கு லைவ் மீட்டிங் பண்ணுறாங்க. அப்போ காலோட ஹைக்கு பிலோ வந்து புட்டோட லோ இருக்குது. ஹைக்கு இப்போ 132 காலோட ஹை, புட்டோட லோ 22,700 புட்டோட லோ வந்து பார்த்தீங்கன்னா அதே 128 போட்டுட்டு அதுக்கு மேலே அதுக்கு இவங்களோட ஹைக்கு எபோ ட்ரேட் ஆகுறாங்க. அப்படின்னா மார்க்கெட்டு 22,700க்கு எபோ தான் மார்க்கெட்டு வர முடியாது அப்படின்னு 22,700 புட்டு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. மார்க்கெட் வந்து 22,700க்கு எபோ கொண்டுட்டு போக முடியாது. இவங்க 100 ரூபா வச்சிருக்காங்க. அப்போ இந்த 100 ரூபா வந்து இவங்க பிரேக் பண்ணாத வச்சும் 22,600க்கு கீழே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா இந்த 22,700 புட்டு நம்மளுக்கு இது இந்த லோ வச்சே நம்ம சொல்ல வராங்க. அப்போ 22,700 22,600க்கு எபோ உள்ள காலெல்லாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இவங்க இண்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் ஒன் ஹவர் சார்ட். 1 ஹவர் சார்ட்லேயும் நம்மளுக்கு இந்த 22,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. இந்த இடத்துலலாம் வரப்போ ஒரு கால் ஆப்ஷனுக்கு ஒரு ப்ரீமியத்தில் நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ண முடியல. கால் ஆப்ஷன்லாம் அங்கேருந்து கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு நிஃப்டியாச்சும் ஃபஸ்ட்டு போட்ட ஹையை வந்து பிரேக் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கேண்டிலோட ஹையை. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு போட்ட கேண்டிலுக்கு கீழே தான் அந்த ஹைக்கு மேலே போக முடியல. இங்கேருந்து அந்த 15 மினிட்ஸ் கேண்டிக்கு பிலோ வந்து நம்மளுக்கு ட்ரேட் ஆகும். நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிடைச்சிது. ஆனால் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக தான் செகண்ட் ஹாஃபில் தான் நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு புட் ஆப்ஷன் சைடு கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு சும்மா சைடே தான் அந்தளவுக்கு ப்ரீமியத்தை பெருசாக கொடுக்கல. ஓகேங்களா. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த சப்போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த S2ல வந்து நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். பேங்க் நிஃப்டிக்கும் 1 ஹவர் சார்ட்டில் சொல்லியிருந்தோம் 51,000 வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. அதை பிரேக் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ 50,000
51,122 வச்சு நம்மளுக்கு லோ போட்டிருக்காங்க பேங்க் நிஃப்டி. இந்த இடத்துக்குலாம் வரப்ப இந்த சப்போர்ட் ரெசிஸ்ட்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைச்சிருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். நன்றி, வணக்கம்.